ஆரோமலை படத்தை பார்த்ததுக்கப்புறம் கொய்யாலேன்னு ஆயிடுச்சு. ரிவ்யூவை டீட்டெயிலாக சொல்கிறேன், சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோமலை படத்தோட கதை என்னன்னா, லப்பர் கொடுத்தாலே லவ்னு நினைக்கிற ஒரு ஹீரோ, சிடுமூஞ்சி ஹீரோயின், இவங்க 2 பேத்துக்கும் எப்படி காதல் உருவாகுதா இல்லையன்ற கதை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வடிவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நாட் பேட், அதாவது ஒரு ரன்னிங் ஸ்க்ரீன் பிளேயோட ரேசியாக இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் வந்து நிறைய கிளம்ஸ்னஸ் கொடுத்தாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக கிஷன் தாஸாக இருக்கட்டும், இல்லை ஹர்ஷித் கானாக இருக்கட்டும், இல்லை சிவாத்மியாக இருக்கட்டும், 3 பேருமே ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த படத்தில் ஹைலைட்டாக தெரியுது ஹர்ஷித் கான் தான். ஏன்னா அவருடைய டைமிங் காமெடிஸ் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் அண்ட் அந்த காபி ஷாப்பில் மியூசிக்காக சித்துக்குமாரோட பாடல்கள் செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது. இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஆகுது. இவங்க என்ன கன்வே பண்ண விரும்புகிறாங்களோ அது கரெக்டாக கன்வே ஆகல. ஸ்க்ரீன் பிளேயோட விலும் சரி, இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். அண்ட் படத்தினுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக முடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஏதோ கிடைச்சது தான் காதல் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வராங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸை கலரக்கூடாது அப்படின்றத சொல்ல வராங்க. அது ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி வர கதையை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணாமல் விட்டது தான் இந்த படத்தினுடைய பிரச்சனை.